அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அருவருக்கத்தக்க பாவங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் செய்யும் பாவத்தினால் அவனுடைய வாழ்வாதாரம் தடுக்கப்படுகிறது. இந்த செய்தி சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹ்மத் என்ற நூலிலே 224338 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கூட்டத்தினரிடம் மானக்கேடான ஒழுக்கக்கேடான தீங்குகள் பாவங்கள் தோன்றி அவற்றை அவர்கள் வெளிப்படையாக செய்யும் அளவுக்கு போய்விட்டால் கொள்ளை நோயும் முன் வாழ்ந்த அவர்களுடைய முன்னோர்களிடையே ஏற்பட்டிராத விதவிதமான நோய்களும் அவர்களிடையே நிச்சயமாக பரவும். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் ஜாமி' என்ற நூலிலே 7978 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆன் மிக கடுமையான முறையிலே அருவருக்கத்தக்க பாவங்களை கண்டிக்கிறது. எவர்கள் எடை, அளவை, நிறுவை இவைகளிலே குறைவு செய்கின்றார்களோ அவர்கள் பஞ்சம், கடும் நெருக்கடி, ஆட்சியாளர்கள் மூலமாக அடக்குமுறை இவற்றின் பிடியில் சிக்கி சிரமப்படுவார்கள். இந்த செய்தி ஸஹீஹு தர்கீப் என்ற நூலிலே 764 என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சமூக மக்கள் தமது செல்வங்களுக்கான கட்டாய தர்மத்தை வழங்காமல் தம்மிடம் சேமித்து வைத்து கொள்வார்களே என்று சொன்னால் அதன் விளைவாக கூட வான் மழை பொழிவது நிறுத்தப்பட்டுவிடும். கால்நடைகள் மற்றும் இல்லாதிருந்தால் மழை பொழிவது முற்றிலுமாக நின்று போய்விடும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே 4019 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாவங்கள் என்பது குற்றச் செயல்கள் மாத்திரமல்ல, கட்டாய கொடையை தர்மத்தை வழங்காமல் இருப்பதும் பாவச் செயல்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதன் விளைவாக கட்டாய தர்மத்தை வழங்காததனுடைய விளைவாக மழை பொழிவது நிறுத்தப்பட்டு விடுகின்றது. கால்நடைகளுக்காக வேண்டி அவைகள் மீது இறக்கப்பட்டு மழை பொழிகிறது என்கின்ற செய்தியையும் இங்கே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய ஒப்பந்தத்தை மக்கள் மீறுகின்ற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்பந்தத்தை முறித்து விடும்போது அல்லாஹ் அவர்கள் மீது மற்றவர்களிலே இருந்து பகைவர்களை ஏற்படுத்தி அடக்கி ஆளச் செய்வான். எனவே பகைவர்கள் அவர்களுடைய கைவசம் இருக்கும் சிலவற்றையும் பறித்து கொள்கின்ற அளவுக்கு மோசமான நிலை வந்துவிடும் என்பதையும் இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மக்கள் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய ரசூலுக்கு செய்த ஒப்பந்தம் என்ன? அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவது, அல்லாஹுடைய ரசூலுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடப்பது, இவைகளிலே மாறு செய்கின்ற போது அவர்கள் பகைவர்கள் மூலமாக சிக்குண்டு சிரமப்படுவார்கள் என்கின்ற செய்தியையும் இங்கே நாம் பார்க்கின்றோம். தீமைகளை எவர்கள் செய்த போதிலும் தீமைக்குரிய கூலி அதை போன்ற தீமையே. அவர்களை இழிவு வந்தடையும். அல்லாஹ்வின் வேதனையிலே இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்பவர்கள் ஒருவரும் இல்லை.
இருண்ட இரவின் ஒரு பாகம் வந்து சூழ்ந்து கொண்டதைப் போல் அவர்களுடைய முகங்கள் கருப்பாக காணப்படும். அவர்கள் நரகவாசிகள்தான். அந்த நரகத்திலே அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 10 சூரத்து யூனுஸ் வசனம் 27 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பாவங்கள், தீமைகள் இப்படி எவைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த விஷயத்திலே நம் வாழ்க்கையில் நம்மை படைத்த இரட்சகனுக்கு கட்டுப்பட்டு வாழ முற்பட வேண்டும். அவனால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தால்தான் நாம் சீரான வாழ்வாதாரத்தை பெற முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அருவருக்கத்தக்க பாவங்களை விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.